ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக இந்த காலவெளியிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். உங்களுக்கு ஜெபத்திற்கு உடனே பதில் வேணும்னு ஆசைப்படுறீங்களா? எல்லாருக்கும் ஆசை தான் சார். யார் ஆசைப்படாமல் இருப்பா? ஜெபத்திற்கு எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், பதில் வேணும். எப்போ கூப்பிட்டாலும் பதில் கிடைக்கும். அது கரெக்டாக உங்கள் ஹார்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா, ஆண்டவருக்கு பிரியமாக இருந்துச்சுன்னா பதில் கிடைக்கும். சங்கீதக்காரன் ரொம்ப அழகாக ஒரு சீக்ரெட் சொல்லித்தரார் பாருங்களேன். சங்கீதம் 5:3 கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர். டேவிட் வாஸ் மேன் ஆஃப் ப்ரேயர். ரொம்ப அதிகமாக காலையில் ஜெபம் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அதனால தான் கூட பாருங்கள், ஜீசஸ்லாம் காலையில் அதிகமாக ஜெபம் பண்ணுறேன். அதிகாலையில் தேடுகிறவர் என்னை கண்டடைவான். அப்போது இன்றைக்கெலாம் நம்ம பேசுகிற நானும் சரி, நம்ம நிறைய சரி, காலையை பார்க்குறதே இல்லைன்னு தெரிஞ்சு சில பேருக்குலாம் காலையில் 12 மணி, 1 மணி, 8 மணி, மதியானம் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போது ஆஸ் எ பிலீவர் உங்களுக்கு சீக்கிரமாக பதில் கிடைக்கணுமா? எப்பவுமே பதில் கிடைக்கும். பட் உங்களை என்கரேஜ் பண்ண விரும்புகிற ஆவியானவர் காலையில் ஏன் நான் அந்த மைண்ட்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், வேறு எதுவும் டிஸ்ட்ராக்ட் இல்லாமல் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு பிளேஸ் டு காட். காலையிலே அவர் சமூகத்தில் உட்காரும் போது நம்ம ஜெபிக்கும் போது சத்தத்தை அவர் கேட்குறாராம், பதில் கொடுக்குறார். ஸோ ஐம் என்கரேஜிங் யூ எவ்ரி ஒன், இஃப் யூ வாண்ட் ஹியர், if you want God to answer your prayers, early morning is the best thing. Morning is the best thing. சம்டைம்ஸ் எழும்ப பலவீனம். இப்போ எழுந்த உடனே தேவ சமூகத்துக்கு முதல் நேரத்தை கொடுங்க. அதான் காலையிலேனா முதல்ல அவர் தாவீது சொல்ல வர்றார், என்னுடைய ஃபஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் காட். முதல் இடத்த தேவனுக்கு கொடுக்கும்போது நம்மளோட அவர் பேசுவார். சில பேர் நைட் டியூட்டிலாம் போவாங்க, சார் எனக்கு காலையில். அப்போ எப்போ எழும்புறீங்களோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓரமாக முதல்ல இன்றைக்கி கர்த்தர் தான் எனக்கு முதலிடத்தை கர்த்தரை கொடுத்து பாருங்கள், உங்களோட பேசுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.